1.5 பில்லியன் ரூபாய் 150 கோடி ரூபாய் பணத்தை இலங்கைக்குள்ள மோசடி செய்து இலங்கையினுடைய 3 முக்கியமான நீதிமன்றங்களால் 8 பயணத்தடைகள் விதிக்கப்பட்டு இன்டர்போலால் ரெட்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தம்பதியினர் 2020ஆம் ஆண்டில் இலங்கைக்குள்ளேருந்து படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பி போய் அங்கே இலங்கையினுடைய அகதி முகாமில் இருந்து திரும்பவும் இலங்கைக்குள்ளே வரும்போது 27ஆம் தேதி இலங்கையினுடைய சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் அவர்கள் திரும்ப வரையில இலங்கையினுடைய தூதரகம் தான் அவர்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டையும் போட்டு பாஸ்போர்ட்டையும் கொடுத்து திரும்ப இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இந்த கதையை நீங்கள் முழுமையாக கேட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிரைம் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு தான் இவர்கள் தப்பி போயிருக்கிறார்கள், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன, அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல்ன்றது வந்து கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே ஏகப்பட்ட சம்பவங்கள் இலங்கைக்குள்ளே தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஏமாத்து வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ல நீங்கள் கூட ஒருவேளை அப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள், பார்த்து சரியான முறையில் உங்களினுடைய பணத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன விஷயம் மட்டும் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி எங்களோட சேனல் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் இன்னும் 2,000 பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும், அங்கேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. 49 வயசு இருக்கிற முகமது ஷிகாப் என்ற ஒரு ஆணும் 43 வயசு இருக்கிற ஃபாத்திமா ஃபர்ஷானா என்ற ஒரு பெண்ணும், இவர்கள் 2 பேருமே கணவன் மனைவி தான். இவர்கள் இப்போ 2 நாளைக்கு முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இலங்கையினுடைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு சிஐடியினரால் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுறார்கள். எதுக்காகன்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டில் இலங்கைக்குள்ள 1.5 பில்லியன் ரூபாய்கள் பண மோசடி செய்ததாக சொல்லி இவர்கள் கைது செய்யப்படுறார்கள். 2020ஆம் ஆண்டில் இவர்கள் மேலே திருகோணமலை நீதிமன்றம், கொழும்பு நீதிமன்றம், மட்டக்களப்பு நீதிமன்றம் இந்த 3 நீதிமன்றங்களையுமே வழக்குகள் தொடரப்பட்டு 1000 பேருக்கு மேலே நிதி மோசடி செய்ததாக சொல்லி இவர்கள் மேலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டு அதுக்கான வழக்கு தொடரப்பட்டு 8 பயணத்தடைகள் இவர்கள் மேலே விதிக்கப்படுது. அதே மாதிரி இன்டர்போலால் ரெட்லிஸ்ட் பண்ணப்பட்டவர்களாகவும் இவர்கள் வந்து அறிவிக்கப்படுறார்கள். இந்த வழக்குகள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போதே 2020ஆம் ஆண்டு இந்த தம்பதியினரும் அவர்களினுடைய ஒரு மகனும் இலங்கைக்குள்ளே இருந்து படகு மூலமாக தமிழ்நாட்டுக்கு தப்பி போகிறார்கள். தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் என்ற இடத்துல வந்து கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகளால், அதாவது கோடியக்கரை பேருந்து நிலையத்தில் வச்சு கடலோர பாதுகாப்பு படை அதிகாரி ஒருத்தரால் இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை விசாரிக்கும் போதுதான் இவர்கள் இலங்கைக்குள்ளே இருந்து தமிழ்நாட்டுக்கு சட்டவிரோதமாக படகு மூலம் தப்பி வந்ததாக தெரிய வந்து உடனடியாக அவர்கள் மேலே வழக்கு தொடரப்பட்டு 2 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்படுறார்கள். அவர்களினுடைய அந்த மகன், அவர் வந்து ஒரு சின்ன பையன் என்றபடியா, ஒரு 11 வயசு இருக்கக்கூடிய ஒரு மகன் என்றபடியா அவர் வந்து நாகையில் இருக்கக்கூடிய அரசாங்க காப்பகத்தில் வந்து அங்கே வைக்கப்படுறார். அதுக்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு திருச்சியில் இருக்கிற இலங்கை தமிழர் சிறப்பு முகாமில் மத்திய சிறைக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் வந்து இவர்கள் 2 பேருமே தனித்தனியாக வைக்கப்படுறார்கள். இவர்கள் அங்கே தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும் போது ஏற்கனவே இலங்கைக்குள்ளே இவர்கள் மீதான வழக்குகள் போய்கொண்டிருந்தது. இவர்கள் அந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய திகதி வரும்போது அப்போ தான் இலங்கைக்குள்ளே தெரிய வருது இவர்கள் இங்கே இல்லைன்னு சொல்லி, அங்கே தப்பி போயிட்டார்கள்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே இன்டர்போலுக்கும் இவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கபடியா தேடிக்கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த முகாமில் வந்து இருக்கிறதா கண்டறியப்பட்டு உடனடியாக இவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்புமாறு இலங்கையினுடைய அரசாங்கமும் இலங்கையினுடைய தூதரகம் வந்து இந்தியாவிட்ட வந்து கோரிக்கை விடுது. ஸோ இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய அரசிட்ட வந்து கோரிக்கை வந்து விடுக்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவர்களை உடனடியாக திரும்ப அனுப்புறதுக்கான சகல விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இவர்கள் அங்கே இருந்து கொண்டு பிபிசிக்கு வந்து பிபிசி செய்தி தளத்தை வந்து தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், எங்கள் மேலே ஒரு பொய்யான வழக்கு போடப்பட்டிருக்குது, எங்களுக்கு அங்கே போனால் எங்களுடைய உயிருக்கு வந்து எந்த விதமான ஒரு உத்தரவாதமுமே இல்லை, உடனடியாக எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பிபிசியோட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை வந்து அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். என்ன சொன்னால் இந்த ஆர்டிகல் வந்து ஃபுல்லாக வந்தது வந்து பிபிசியில் தான். ஸோ பிபிசி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இது தொடர்பான எல்லா
பக்கத்தையும் வந்து விசாரிக்கும் போது இவர்கள்ட்டையும் அவர்களுடைய பக்கத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசிட்டையும் அதுக்கு தொடர்பான தமிழ்நாடு அரசிட்டையும் வந்து கேட்கும்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவர்கள் மேலே அங்கே இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நிறைய பேர் இவர்கள் மேலே இந்த நிதி மோசடி தொடர்பாக அதிகமான முறைப்பாடுகளை வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய அரசாங்கம் கேட்கும்போது நாங்கள் அவர்களை அனுப்பித்தான் ஆகணும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அகதிகள் பரிமாற்ற சட்டங்களின்படி சரியான முறையில் அவர்கள் மீதான அந்த குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படுது. அதனால் நாங்கள் இவர்களை திரும்ப அனுப்பித்தான் ஆகணும்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய தரப்பில் அது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் 2 பேருமே இலங்கையினுடைய தூதரகத்தால் டிக்கெட்டும் அனுப்பப்பட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் அனுப்பப்பட்டு பாஸ்போர்ட்டும் அனுப்பப்பட்டு 2 பேருமே இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு தான் 27ஆம் தேதி இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இந்த மோசடியை செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே கொழும்பில் இருந்த ப்ரிவெல்த் குளோபல் என்ற ஒரு நிதி நிறுவனம், இந்த நிதி நிறுவனத்தினுடைய கல்முனையினுடைய கிளையில் தான் இவரும் இவருடைய மனைவியும் வந்து அதனுடைய முழுமையான உரிமத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தை வந்து கிளை நிறுவனத்தை வந்து அங்கே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் கல்முனையில். இந்த நிறுவனம் வந்து எப்படிப்பட்ட நிறுவனமாக சொல்லப்படுதுன்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டத்தின்படி செயற்படக்கூடிய ஒரு நிறுவனம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து முதலீடு செய்ய சொல்லி அந்த முதலீடு செய்த பணத்தை தான் இவர்கள் 1.5 பில்லியன் ரூபாய் 150 கோடி ரூபாவா கொள்ளையடிச்சிருக்கார்கள். மோசடி செய்து கொள்ளையடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து தப்பி போனதாக சொல்லப்படுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இவர்கள் ஒரு தவறான ஒரு ஸ்கீமை பயன்படுத்தி ஒரு நிதி மோசடி தொடர்பான ஒரு ஸ்கீமை பயன்படுத்தி தவறான ஸ்கீம் மூலமாக தான் இவர்கள் இந்த நிதியை வந்து பெற்றுக்கொண்டதாகவும் அதை மோசடி செய்துட்டு இந்தியாவுக்கு தப்பி போனதால் தான் 1000க்கும் மேற்பட்டவர்களால் இவர்கள் முறைப்பாடு செய்யப்பட்டு இப்போ இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இது வந்து சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இலங்கைக்குள்ளே நடந்த வெறும் ஒரு சம்பவம் மட்டும்தான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வழக்குகள், ஆயிரக்கணக்கான தொடர்ச்சியான இந்த மோசடி சம்பவங்கள் இலங்கைக்குள்ளே இப்போ வரைக்குமே நடந்து கொண்டிருக்குது. வேறு பேர்களில் இப்போ இந்த மோசடி செய்த இந்த தம்பதியினர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களானே, இவர்கள் கைது செய்யப்பட்டபடியாக இவர்களுடைய கதை வந்து இதோட முடிஞ்சுது. என்ன சொன்னால் அவர்கள் மேலே வழக்குகள் தொடரப்பட்டு அதுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அந்த பணம் இருக்குமா இருந்தால் அந்த பணம் வந்து இலங்கையுடைய அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதோட கதை வந்து அவ்வளோதான், இவர்களுக்கான தண்டனை வந்து வழங்கப்படும். ஆனால் ஒருவேளை இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காட்டி இவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் இவர்கள் வெளிநாட்டில் போய் இருந்து கொண்டு வெளிநாட்டில் இருந்து வேறு இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய முகவர்கள் மூலமாக திரும்பவும் அதே மாதிரியான மோசடியை செய்வார்கள். ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து இங்கே நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இலங்கைக்குள்ளே இந்த பண மோசடி தொடர்பான தகவல்கள் வந்து செய்திகள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இப்போ நேற்று வந்து இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார அவருடைய சகோதரனும் வெளிநாட்டுக்கு ஆக்களை வேலைக்கு அனுப்புறதா சொல்லி ஒரு மோசடி செய்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான அரசியல்வாதிகளாலையும் அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களாலையும் தொடர்ச்சியான மோசடிகள் இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டே இருக்குது. அந்த மோசடியில் பணத்தை இழந்தவர்களுடைய கதி அவ்வளவுதான். 2020ஆம் ஆண்டு நடந்த மோசடி வந்து இப்போதான் அதுக்கான அவர்கள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கார்கள்னு சொன்னால் அந்த காசு இருக்குமா இல்லையான்றது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலுமே அவர்கள் எப்படியோ வேறு வங்கி கணக்குகளுக்கு வெளிநாடுகளுக்கும் அங்கேயோ வந்து அந்த பணத்தை வந்து முழுமையாக அனுப்பியிருப்பார்கள். அந்த பணத்தை இழந்தவர்களுடைய கதி அவ்வளவுதான். இவர்களுக்கான தண்டனை மட்டும்தான் இப்போ அங்கே கொடுக்கப்பட போகுது. ஸோ தயவு செய்து இந்த ஏமாறுறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான்ன்ற மாதிரி மக்கள் எவ்வளவுக்கு ஏமாறுறார்களோ அது வரைக்கும் ஏமாற்றக்கூடியவர்களும் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள். இதை வந்து நாங்கள் தடுக்க முடியாது. ஒரு எல்லையற்ற ரீதியில் வந்து இது தொடர்ச்சியாக போய்கொண்டே தான் இருக்கும். தயவு செய்து இந்த உலகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ச்சியாக என்னோட இந்த மோசடி தொடர்பாக கேட்கக்கூடிய வீடியோக்களை வந்து நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நாங்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் பணம் உழைக்கவே முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த நீங்கள் 1000 ரூபாய் காசு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5000 ரூபாய் காசு வரும். நீங்கள் இந்த லிங்கை கொண்டு போய் இங்கே ஷேர் பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸுமே வந்து முழுக்க மோசடிகள் தான். உங்களுக்கு அப்படி வரக்கூடிய பணம் வந்து ஒன்று நீங்கள் அந்த பணத்தை இழப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பணம் உங்களுக்கு நிரந்தரமற்ற ஒரு பணமாக தான் வரும். கொஞ்சம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பணத்தை முதலீடு செய்கிறீங்க. அடுத்தடுத்து தான் நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிக்கும் போது அதிகமான தொகையை நீங்கள் முதலிடும் போது அவன் மொத்தமாக அடிச்சுட்டு வெளிநாடு கிளம்பிடுவான். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒருத்தனை ஏமாற்றணும்னு சொன்னால் அவனோட ஆசையை தான் முதல் தூண்டணுன்ற மாதிரி உங்களோட ஆசையை நல்லா தூண்டி விட்டு உங்களுக்கு அதிகமான பணத்தை கிடைக்க வச்சதுக்கு பிறகு நீங்கள் பெரிய ஒரு அமௌண்ட்டாக கொண்டு போய் அதுக்குள்ளே முதலீடு செய்யும் போது
அவன் அவளத்தையுமே அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ் இலங்கைக்குள்ளே பெண்டிங்கில் போய் கொண்டு இருக்குது. ஸோ தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவதானம் பாருங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறீங்க. யாரையுமே ஏமாற்றி வந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இப்படியான ஏமாற்றக்கூடியவர்கள்ட்ட கையில் கொண்டு போய் கொடுத்து உங்களோட காசை இழந்துட்டு ஏற்கனவே உயிரையும் கூட இழந்திருக்கிறார்கள். காசு போனதால் தற்கொலை செய்து உயிரிழந்து போனவர்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள். ஸோ அதனால் உங்களோட காசையும் உயிரையும் நீங்கள் தயவு செய்து இழந்துடாதீங்க. அதை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து நீடித்து வாழ முடியும். கஷ்டப்பட்டு உங்களோட ஐடியாவை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸில் வந்து முதலீடு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் உங்களோட ஐடியா மூலமாக நல்ல ரீதியாக நீங்கள் அதிகமான காசு வச்சா வந்து அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் தவறான முறையில் போய் ஒருத்தனை மோசடி பண்ணி காசு சம்பாதிக்கணும், இல்லாட்டி மோசடி மூலமாக நீங்கள் காசை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது கடைசியில் உங்களுக்கே தான் பெரிய ஒரு ஆப்பாக வந்து முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மாதிரியான விடயங்களில் வந்து ஈடுபடாதீங்க. அப்படி ஏற்கனவே இதுக்குள்ளே யாராவது ஈடுபட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலும், இந்த வீடியோ பார்க்குறவர்கள் ஈடுபட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் தயவுசெய்து இண்டியோட அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இலங்கைக்குள்ளே போய் கொண்டு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ மூலமாக அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தான். தொடர்ச்சியாக வந்து இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கட்டாயமாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னதை நீங்கள் தரமாக கமெண்ட்டில் சொல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துருங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.